Hello students, welcome to Hiba Maths 10th standard maths revision series பார்த்துட்டு இருக்கோம். நேத்திக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் வேற டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளது பார்த்தோம். இன்னைக்கு வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டோடது பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் மாடலும் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் மாடலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது. சேம் கொஸ்டின் டைப்ஸ். ஸோ ஒரு ஒரு மாடல் பார்க்குறோன்னா அதில் இன்னொரு கொஸ்டின் இருக்கும். அதையும் சேர்த்து பாருங்க. நான் இதை ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறேன். ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் சேம் மாடல் இன்னொரு சம்மு இதில் இன்னொரு சம்மு. ஸோ அந்த மாடல் தான் இம்பார்ட்டன்ட்டே தவிர கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸ்கொயர் ரூட் சம்மில் 10 சம் இருக்குன்னா 10மே இம்பார்ட்டன்ட். நான் அந்த ஸ்கொயர் ரூட் சம்மில் இந்த கொஸ்டின் பேப்பரில் இதை கேட்டிருக்காங்க, அப்போ அது மட்டும் நான் பார்க்குறேன்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் 10th ஸ்டாண்டர்டுக்கு இப்போது ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அது காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரிய வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். 1 மார்க்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாகவே கேட்டிருந்தாங்க. 1 மார்க்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம், ட்விஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதில் இருக்கிற ஆன்சர்ஸ் பாருங்கள். அடுத்து வந்து 2 மார்க்ஸ் 1 மார்க் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், புக்கில் இல்லாத 1 மார்க்ஸ் வந்ததுன்னா அதை நோட் பண்ணி வைங்க. எந்த லெசனில் கேட்குறாங்களோ அந்த லெசன் 1 மார்க் பேஜ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது, இல்லைன்னா மறந்துடுவோம். சரிங்களா? இப்போ 2 மார்க்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். A cross B கொடுத்துருக்காங்க, ஏ என்ன பி என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ எக்ஸஸ் 1.1. அடுத்து f of x கொடுத்துருக்காங்க. f of x கொடுத்துட்டு f of x plus 2 minus f of 2 divided by x என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது 17th question. நான் சொல்லி இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மாதிரி கண்டுபிடிச்சிட்டு 2 power a 3 power b இதே மாதிரி சம் தான் எக்ஸாம்பிளுக்கும் கொடுத்தேன். 2 power 3 power அதே சம் கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்து ஃபைண்ட் த சம் ஆஃப் இன்ஃபினிட்டி. ஸோ எஸ் இன்ஃபினிட்டி வர சம்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதே தான் வந்திருக்கு. அடுத்து ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இதுவுமே நம்ம சொன்ன டாப்பிக்ல இருந்து தான் வந்திருக்கு இல்லையா? ஸோ இது வரைக்குமே 5 சம்மு கிட்டத்தட்ட நம்ம வந்து அட்டென்ட் பண்ணலாம், எல்லாம் சொன்னது தான். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் கூட ஈஸியான சம்மு அதுவுமே கேட்டிருக்காங்க. அடுத்து டிட்டர்மைன் த ரூட்ஸு, இதெல்லாம் மார்க் பண்ணி வைங்க. சரிங்களா? அடுத்த 22nd பாருங்க, 4th லெசன்ல இருந்து. ரொம்ப ஈஸி தான். ஏபிசி கொடுத்துட்டாங்க, டியும் பிசியும் பேரலல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன அன்னோன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஸோ ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா 0ன்னு வந்தால் கொலினியர். 24th question. What is the inclination of line whose slope is? இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, ஆனால் நிறைய பேர் அட்டன் பண்ணுறதே இல்லை. தயவுசெய்து அந்த கொஸ்டினை நோட் பண்ணி இன்றைக்கே படிச்சிருங்க. அடுத்து 25. A cat is located at the point in xy plane, bottle of milk. இதுவுமே ஈஸி தான். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அடுத்து prove that secant theta minus cos theta is equal to tan theta sin theta. ஈஸியான சம். நீங்கள் வந்து சீக்கனுக்கு பதிலாக 1/cos அது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். அடுத்தது ஷோ தட் ரூட் ஆஃப் 1 + sin theta. இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்துருந்தது இல்லையா? அடுத்து when a positive integer ABC is divided by 13. செகண்ட் லெசன் உள்ள ஒரு 2 மார்க். ரிப்பீட்டட் தான். டிவிசிபிள் பை 13 3 வரதெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது 5 மார்க். 10 5 மார்க்கு. பட் இதில் எல்லா 5 மார்க்கும் எல்லா 2 மார்க்கும் உங்களுக்கு அட்டன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். குவார்ட்டர்லி போர்ஷன்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அட்டன் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் இன்னும் பாஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களால் ஒரு 50 மார்க் எடுக்க முடியும். குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் மட்டும் தரவு பண்ணால். சென்டம் எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் தரவு பண்ணிங்கன்னா பெரிய பெரிய கொஷின்ஸ், டிஃபிகல்ட்டான கொஷின்ஸை ஈஸியாக ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான போர்ஷன்ஸ்னால் அது குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் தான். சரியா? பாருங்கள், A cross B union C. செகண்ட் 5 மார்க்கு நான் சொன்ன அதே சம் 1.4ல் உள்ளது. தேர்டு கொஸ்டின் f of g of h. ஸோ 3 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லெசனில் இந்த 15 மார்க்கு. அடுத்து HCF. அப்புறம் AB சம் ஆஃப் 4 consecutive terms. நேற்றுக்கு வந்து 3 consecutive terms பார்த்துருந்தோம். ஸோ அந்த டைப்பில் கண்டிப்பாக ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து if ABC are 3 consecutive terms of AP and XYZ are consecutive terms of GP then prove that அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஏபி சீரீஸில் தான். அப்புறம் ஜிசிடி தேர்ட் லெசனில் ஜிசிடி கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸ்கொயர் ரூட் கேட்பாங்க சொல்லியிருந்தேன். அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் அண்ட் ரெசிப்ரோக்கல் இஸ் 3.12. அடுத்தது வேல்யூ ஆஃப் கே குவாடிலேட்டரலோட ஏரியா கொடுத்துட்டாங்க, அன்னோன் வேல்யூ கேட்குறாங்க 5.1. வித்தவுட் யூசிங் பித்தாகரஸ் தியரம் ஷோ தட் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணாமல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். 2 பாயிண்டோட ஸ்லோப்பு வந்து நமக்கு பெர்பெண்டிகுலர் -1ன்னு வரணும். 40th question, find the equation of perpendicular bisector of 2 points. இது வந்து என் பசங்க எழுதல, டக்குன்னு அவங்க யோசிக்கல. இப்போ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், அப்போ ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு அதோட பெர்பெண்டிகுலர் ஃபார்ம். பைசெக்டர்னா மிட் பாயிண்ட், ஸோ ஒரு ஸ்லோப்பு ஒரு பாயிண்ட் ஃபார்ம்ல. 41. If cosecant theta plus cot theta is equal to p, then prove that cos theta is equal to p square minus 1 divided by p square plus 1. அடுத்த 2 poles of height a meter ஒன்று b meter ஒன்று are p meters apart. Prove that the height of the point of intersection. 6th lesson example sum. எக்ஸசைஸ்க்கு முன்னாடியே வர எக்ஸாம்பிள் சம். இது நிறைய பேர் பார்க்கல, அதில் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணாமல் வந்திருக்கீங்க. பட் கம்பல்சரி கொஷின் தான் அட்டென்ட் பண்ணணும். நீங்கள் வேறு நிறைய கொஷின் தெரிஞ்சாலும் கம்பல்சரி கொஷினுக்கு தான் மார்க், அந்த பாக்ஸில் தான் அவங்க மார்க் எழுதணும். ஸோ அதனால் கம்பல்சரி கொஷினை வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னொரு கொஷின் எழுதி வைக்காதீங்க. ஸ்கூலில் சொல்லுவாங்க பண்ணுங்கன்ட்டு, பட் ஆனுவலில் அது பாசிபிளே கிடையாது, அப்படி பண்ணாதீங்க. ஸோ அப்படி ஒரு நம்பிக்கையை வந்து எடுத்துக்காதீங்க. அடுத்து கிராஃப் ஒன்று ஜியோமெட்ரி ஒன்று. கொஷினும் 44ல் 2 கொஷினும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பஸ் ட்ராவலிங் நிறைய வாட்டி கேட்ட கொஷின் இல்லையா? ஸோ இதில் தான் இந்த கொஷின் பேப்பர். சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிள்ளைங்க நேற்றுக்கே இதை பார்த்துருப்பீங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட் பிள்ளைங்களும் பாருங்கள். சென்னை டிஸ்ட்ரிக்டில் அட்டன் பண்ணவங்க கரெக்டாக அந்த செலக்டடான கொஷின்ஸ் தான் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த பேலன்ஸ் இருக்க தெரியாத கொஷின்ஸ் அப்படியே விட்டுருவோம். அதை முதல்ல எடுத்து நம்ம செஞ்சிடணும். நான் நேற்றுக்கு என் பசங்கள்கிட்ட சொன்னேன், வீட்டுக்கு போயிட்டு டியூஷன் விட்டு வீட்டுக்கு போயிட்டு தெரியாத கொஷின்ஸ் எழுதி ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன், எனக்கு அனுப்பிட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அப்பப்போவே அது தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா அது மறந்துடுவோம், அதை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி செய்ய வேண்டாம், சரிங்களா? அண்ட் செகண்ட் ரிவிஷனுக்கும் இதே மாதிரி இந்த சீரீஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரிவிஷன் சீரீஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா செகண்ட் ரிவிஷன் இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அந்த 5 மார்க் எழுதி பார்க்குறத மிஸ் பண்ணிடாதீங்க. நான் 2 மார்க் 5 மார்க் சேர்த்து கொஷின் பேப்பர் தரனால ஒரே ரிவிஷன் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலோட குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் லிங்க், அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது எக்ஸாம் பற்றின டவுட்ஸ் இருக்குது, எங்களுக்கு இது எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எழுதுங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அண்ட் ப்ரெசன்டேஷன் வைஸ் பாருங்கள், நிறைய பேர் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் பார்க்குறது இல்லை, ப்ளஸ் மைனஸ் வந்து சில்லியாக மிஸ்டேக் இன்னும் பண்ணிகிட்ருக்கோம். செக் பண்ணுங்கள், ஆன்சர் ஷீட் கொடுக்க முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் அப்பப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிகிட்டே இருப்போம், அப்போ தான் நமக்கு வந்து ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதனால் ஏன் இதையே சொல்லிட்டுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. பட் இது உங்களுக்கு வந்து நாங்கள் இதை ஞாபகப்படுத்தி தான் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.